ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனியா மேரி வீடு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சம்மர் ட்ரிங்க்கு. செடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக பூவை பறிச்சிட்டு வந்து நம்ம செய்ய போகிறோம். சரியா? இது எப்படி அப்படின்னா, நன்னாரி செஞ்சு கடையில் விற்கும்ல, அதே மாதிரி நம்ம செம்பருத்தி பூ வச்சு நன்னாரி செஞ்சு வச்சு அதில் நம்ம சர்பத் செஞ்சு குடிக்க போகிறோம். அதுக்கு நம்ம செடியில் இன்றைக்கி நம்ம செடியில் 10 பூ இருந்துச்சு. அந்த 10 பூவையும் பறிச்சிருக்கேன். பறிச்சுட்டு அந்த பூவில் உள்ள மகரந்தமும் கீழே உள்ள காம்பையும் தவிர அந்த பூ இதழ் இருக்குது பாருங்கள், அதை மட்டும் நம்ம பிச்சு எடுத்துக்கணும். நம்ம 10 பூவில் உள்ள அந்த இதழை மட்டும் நம்ம பிரித்து எடுத்துக்குவோம். ஓகேவா? பிரித்து எடுத்துட்டு அதை நம்ம நன்னாரி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில், இப்போ நம்ம டீ போடுற பாத்திரம் இருக்கும்ல, சாஸ்பேன், ஏதாவது ஒரு பாத்திரம் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அந்த பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் இதோட இதழ்களை மட்டும் பிச்சு போடுங்க. செம்பருத்தி பூ நம்மளோட இதயத்துக்கு ரொம்ப நல்லது. வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை அதிகமாக நம்ம எடுத்துக்கலாம். டீயில் போட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி நன்னாரி செஞ்சு குடிச்சிக்கலாம். ஏன்னா இப்போ வெயில் காலம் பார்த்தீங்களா, அதனால் நன்னாரி செஞ்சு குடிச்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா போகும்போது வரும்போது ஃப்ரெஷ்ஷாக செடியிலேருந்து பூ எடுத்து அப்படியே கழுவி 2 பூவை சாப்பிட்டோம்னாலே நமக்கு ரொம்பக்கு நல்லது. பொதுவாகவே இந்த சிகப்பு கலரில் உள்ளது எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. காய்கறியாக இருக்கட்டும், கீரையாக இருக்கட்டும், எது இருந்தாலுமே சிகப்பு கலரில் வந்தால் அது ரொம்ப உடம்புக்கு நல்ல பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் நம்ம 10 பூவோட செம்பருத்தி பூவோட இதழ் போட்டிருக்கோம். அதில் 2 செம்பு அளவுக்கு தண்ணி, நம்ம சாப்பிட்றதுக்கு செம்பில் தண்ணி மோந்து வைப்போம்ல, அந்த செம்பில் 2 செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம். சரியா? தண்ணி ஊற்றிட்டு இதில் 2 கிராம்பு, அப்புறம் ஒரு துண்டு பட்டை, அதுக்கப்புறமா ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, இவனும் எடுத்துக்கணும். இப்போ நம்ம எடுத்துருக்கோம்ல, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, இது 3ஐயும் நல்லா இடிகளில் இடித்து அதை போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் துண்டு இஞ்சி போதும். நம்ம டீக்கு போடுவோம்ல, அந்த அளவுக்கு போதும். ஒருத்தங்க போன தடவை ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, தொலியெல்லாம் உரிச்சிட்டு போடுங்க, அதான் நல்லது அப்படின்னாங்க. அதனால் இந்த வாட்டி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தொலியெல்லாம் சீவிட்டு அதை கட் பண்ணி போட்டுக்கோம். இதை தட்டி போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இஞ்சி டேஸ்ட் தான் இருக்கும், செம்பருத்தி டேஸ்ட் இருக்காது. அதனால் இஞ்சியை மட்டும் தட்டி போடாதீங்க, வெட்டி போடுங்க. சரியா? போட்டுட்டு இதை நல்லா பாயில் பண்ணுங்கள். இது நல்லா கொதிக்க இந்த செம்பருத்தி பூ இதழில் உள்ள கலர் எல்லாமே நம்ம அந்த தண்ணியில் இறங்கும். கலர் கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும், ஏன்னா நம்ம இது போட்டிருக்கோம்ல, பட்டை கிராம்புலாம் போட்டிருக்கோமா, அதனால் கொஞ்சம் கலர் மாற தான் செய்யும். பயப்படக்கூடாது, சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம 10 டம்ளர் 10 பூ போட்டிருக்கிறதுனால ஒரு 250 கிராம், அதாவது 1/4 கிலோ சீனி போட்டிருக்கேன் நான். சரியா? இது இப்படி நம்ம செஞ்சோன்னா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நமக்கு நன்னாரி கிடைக்கும். 1/2 லிட்டர் நன்னாரி கிடச்சா எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம். அதனால் இந்த 250 கிராம் சீனி, அதாவது சீனி ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். நம்ம நன்னாரி கலக்கும் போது சீனி போடாமல் அதை அப்படியே டைரெக்டாக கலந்துக்கலாம். சீனி கொஞ்சம் குறைவாக சாப்பிட்றவங்க 1/4 கிலோ, 10 பூவுக்கு 250 கிராம் சீனி போதும். இப்போ கலர் எப்படி மாறிட்டு பார்த்தீங்களா? இது இன்னும் இந்த தண்ணியாக இருக்கிறது லைட்டாக, நன்னாரி எப்படி இருக்கும், தண்ணியாகவும் இருக்காது, ரொம்ப திக்காகவும் இருக்காது, ஓரளவுக்கு ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்குமா, அந்த டேஸ்ட்டுக்கு வர்ற வரைக்கும் நம்ம நல்லா இதை கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டான்னா போதும். நம்மளுக்கு நன்னாரி, செம்பருத்தி நன்னாரி ரெடி ஆகிட்டு, இதை நமக்கு எப்போ தேவையோ, வெயிலில் போயிட்டு வந்தோடனே ஒரு 2 எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சி அதில் ஒரு டம்ளரில் ஊற்றிட்டு இந்த நன்னாரியிலேருந்து ஒரு 2 ஸ்பூனையும் ஊற்றி கொஞ்சோண்டு ஃப்ரிட்ஜில் உள்ள தண்ணி, இல்லை எனக்கு கூலிங் பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க சாதாரணமான தண்ணியும் ஊற்றி கலந்து குடிச்சிங்கன்னா அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இதில் நீங்கள் சப்ஜா சீட்ஸு அதெல்லாம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் நார்மலாக இது செஞ்சாலே நல்லாயிருக்கும். இப்போ நான் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சி இந்த நம்ம நன்னாரி போட்டிருக்கோம்ல, அதையும் ஊற்றி தண்ணியும் ஊற்றினோன்னா சூப்பரான செம்பருத்தி சர்பத் ரெடி ஆகிட்டு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பா.